அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 89. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் வசனம், அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இத்திருப்பாடல் ஆண்டவருடைய புகழ்ச்சிகளை அறிவிக்கும் ஒரு திருப்பாடல். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் பெருமைகளை அறிவிக்க விரும்பும் ஆசிரியர் தம்முடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி எல்லோரையும் ஆண்டவருடைய பேரன்பை புகழ அழைக்கும் விதத்தில் இப்பாடலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பாடலின் முதல் வசனம் இப்படியாக வருவதை நாம் அறிவோம். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். இதைத்தான் லத்தீன் மொழியிலே Misericordias Domini in aeternum cantabo என்று வாசிக்கின்றோம். இந்த வசனத்தை தான் ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றும் பாடுவேன் என்ற இந்த வசனத்தை தான் புனித அபிலா தெரேசம்மாள் அடிக்கடி ஜெபித்து வந்திருக்கின்றார். ஆம், ஆண்டவருடைய பேரன்பை நாம் இடைவிடாமல் புகழ வேண்டும். ஏன் அப்படி புகழ வேண்டும்? ஏனென்றால் தாவீதின் குலத்திலே மீட்பர் ஒருவர் வருவார், மீட்பரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக தாவீதுடன் அவர் உடன்படிக்கையும் செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார், ஆண்டவர் உடன்படிக்கையை செய்திருக்கின்றார், அவர் வாக்குறுதியின் கடவுளாக இருக்கின்றார், அவர் உடன்படிக்கையின் ஆண்டவர் என்று போற்றப்படுகின்றார். எனவே ஆண்டவரது பேரன்பு அவருடைய இரக்கத்தில் வெளிப்படுகிறது. பேரன்பு என்றால் தொடர்கின்ற அன்பு, இடைவிடாத அன்பு, என்றும் நிலைக்கும் அன்பு
என்றும் மாறாத அன்பு என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். எனவே மனித குலத்தின் மட்டிலே ஆண்டவர் வைத்திருக்கின்ற இந்த நிலையான நீடித்திருக்கிற தொடர் அன்பை குறித்துத்தான் நாம் பாடி புகழ வேண்டும், அதை நினைத்து ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார். முதல் வசனத்திலே நீர் உண்மை உள்ளவர் என்று நாம் வாசிக்கின்றோம். இதற்கு எபிரேய சொல்லை பார்க்கின்ற பொழுது யமுனா என்ற சொல்லை நாம் பார்க்கின்றோம். இந்த சொல் ஏமத் என்கிற இன்னொரு எபிரேய சொல்லோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. எனவே நீர் உண்மையுள்ளவர் என்ற இந்த சொற்றொடரை நீர் வாக்கு பெறலாதவர் என்று மொழிபெயர்த்தால் மிகவும் சிறப்பாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். எனவே இஸ்ராயேல் மக்களுக்கு நன்மைகள் ஆண்டவர் புரிகின்றார். அவர் பேரன்பு காட்டுகின்றார். அவர் கொடுத்த வாக்குறுதியிலே தவறாதவராக, வாக்கு பெறலாதவராக இருக்கின்றார். எனவே அவரை புகழுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருப்பாடல் நமக்கு உற்சாகம் அளிக்கின்றது. எசாயா ஆகமம் 63வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ராயேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஆம், இஸ்ராயேல் குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்மைகள் செய்து கொண்டு வருகிறார் என்பதை நினைத்து பார்த்து அவர்கள் புகழ அழைக்கப்படுகிறார்கள். 3வது வசனத்திலே நான் தேர்ந்து கொண்டவன் என்கிற சொற்றொடரை நாம் வாசிக்கின்றோம். இத்திருப்பாடலின் பின்னணியில் வைத்து நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இதை யாரை குறிக்கிறது என்றால் தாவீது அரசரை குறிக்கின்றது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1லிருந்து 16 வரை உள்ள அந்த வாசக பகுதியிலே இது தாவீதை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே வசனம் 12 நமக்கு சொல்கிறபடி உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என்கிற இந்த வசனமானது தாவீதுதான் ஆண்டவர் வாக்களித்த ஆண்டவருடைய உடன்படிக்கையின் நபராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வாக்குறுதியின்படி தாவீதின் வழித்தோன்றலாகிய யோசேப்பு மனம் புரிந்த மரியாவின் வயிற்றிலிருந்து பிறந்த இயேசுதான் வாக்களிக்கப்பட்ட மீட்பர் என்று புரிந்து கொள்ளும் விதத்தில் இந்த திருப்பாடலானது நமக்கு சிந்தனையாக இன்று வழங்கப்படுகிறது. எனவேதான் மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித யோசேப்பின் திருநாளாகிய இன்று இத்திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டு எப்படி ஆண்டவர் தாவீதின் வழியாக வாக்கு பெறலாமல் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உடன்படிக்கை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை யோசித்து பார்த்து அவரது பேரன்பை புகழ அழைப்பு விடுக்கிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, உண்மையுள்ளவரே, எப்பொழுதும் எங்கள் மீது பேரன்பு காட்டுகின்றவரே, நீர் கொடுத்த வாக்குறுதியின்படி எங்களுக்கு மீட்பரை அனுப்பி வைத்ததற்காக நன்றி. இயேசுவின் பெயரால் நாங்கள் ஒவ்வொரு முறை ஒன்று கூடி வருகின்ற பொழுது, ஜெபத்தில் ஈடுபடுகின்ற பொழுது உம்முடைய வாக்கு பெறலா தன்மையை நினைத்து என்றும் உமது பேரன்பை பாடி புகழ அருள் தாரும். ஆமென்.